அண்டர் 30 லேக் பட்ஜெட்டில் ஒரு பெஸ்ட்டான ஈவியை நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக டாடா ஹேரியர் டாட் ஈவி உங்களுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸாக வந்திருக்கும். ஏன் இந்த டாடா ஹேரியர் ஈவி உங்களுக்கு வந்து பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும்னு இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக நம்ம வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு இந்த காரோட டிசைன் லாங்குவேஜ் கம்ப்ளீட்டாக அந்த ஐசி இன்ஜினில் என்ன டிசைன் லாங்குவேஜ் ஃபாலோ பண்ணாங்களோ அதே டிசைன் லாங்குவேஜ் இந்த டாடா ஹேரியர் ஈவிலையும் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அந்த எஸ்யூவிக்குள்ளான பர்ஃபெக்ட் ஸ்டாண்ட்ஸ், டாட்டாவோட அந்த டிசைன் இன்ஜினியரிங் எல்லாமே கம்ப்ளீட்டாக இந்த காரை செதுக்கியிருக்கு அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏரோடைனமிக் ஸ்டாண்ட்ஸ் உள்ள ஒரு போல்டான ப்ரொஃபைல் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ட்ரையோரோ ஷேப்போட செக்மெண்ட்டில் ஹெட்லாம்ஸ் எல்லாமே நமக்கு வந்து மவுண்ட் பண்ணியிருப்பாங்க. டாடா லோகோவில் நல்லா போல்டாக ஒரு சூப்பரான ஸ்டாண்ட்ஸில் இந்த கார் வந்துருக்கு. சைட் ப்ரொஃபைலும் வந்து பார்த்தீங்கன்னா ஈவியில் எந்த பெரிய டிசைன் சேஞ்சஸுமே வந்து இல்லை. ஜஸ்ட் நம்ம ஐசி இன்ஜின் வெர்ஷனில் எந்த மாதிரி பார்த்தோமோ அதே தான் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஆடாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்மளுக்கு அந்த ஏரோடைனமிக் வீல்குள்ள அரேஞ்ச்மெண்ட், டாட் ஈவிக்குள்ள பேட்சிங்லாம் சைடில் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ரியர் ப்ரொஃபைலில் எந்த பெரிய சேஞ்சஸுமே வந்து இல்லை. டாடா ஹேரியர் நார்மல் வெர்ஷனில் பார்த்த மாதிரியான அதே எல்இடி டைல் லாம்ப்ஸ்க்கான ஃபங்க்ஷனாலிட்டி, ரியரோட போல்டர் ஸ்டாண்ட்ஸ் எல்லாமே இந்த காருக்கும் வந்து இருக்கு. எக்ஸ்ட்ரா ஆடா வந்து பார்த்தீங்கன்னா ஷார்க் ஃபின் ஆண்ட்ராய்டா மவுண்டடாக ஒரு கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் நம்மளுக்கு எலக்ட்ரானிக் ஐஆர்விஎம் ஃபங்க்ஷன் ஆகும். ஒரு யூனிக்கான ஃபீச்சரும் கூட இந்த காருக்கு இது. டிசைன் பற்றி இதுதான் ஒரு சின்ன இன்ட்ரோ. பெருசாக நான் இதை பற்றி வந்து பேச தேவையில்லை. ஏன்னா ஹேரியர் ஐசி இன்ஜினில் எந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்ட்ஸ் கொடுத்தாங்களோ அதே தான் ஹேரியர் டாட் ஈவிலையும் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ டாட்டா வந்து அந்த ஐசி இன்ஜின் வெர்ஷனுக்கும் எலக்ட்ரிக் வெர்ஷனுக்கும் ஒரு பெரிய டிஃபரன்ஸை காட்டாமல் ஜஸ்ட் பவர் ட்ரெயின் சேஞ்சுங்கிற மாதிரி மட்டும் தான் வந்து காட்டியிருக்காங்க. பட் ஆனால் இந்த காரோட கேப்பபிலிட்டிஸ், அதுக்கப்புறம் இந்த காரில் யூஸ் பண்ணியிருக்க சஸ்பென்ஷன் பிளாட்ஃபார்ம், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ட்வீக்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நம்ம போக போக வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட் இந்த காரில் கிடைக்கிற இம்பார்ட்டன்டான ஃபீச்சர் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அண்டர் 13 லேக் செக்மெண்ட்லேயே டாட்டா வந்து டுவல் மோட்டர் சிஸ்டம் உள்ள குவாட் வீல் டிரைவ் செட்டப் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆடடா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 டெரன் மோடுக்கான ஃபங்க்ஷனாலிட்டி வந்து கிடைக்கும். ரீசெண்டாக இந்த காரோட கம்ப்ளீட் கேப்பபிலிட்டியை எலஃபண்ட் ராக் கிளைம் மூலமாக வந்து டாட்டா ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. அதுவும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக அந்த மீடியா டிரைவ்லையும் ஆஃப் ரோட் சிச்சுவேஷன்ஸில் அதுக்கப்புறம் அந்த டேங்கை புல் பண்ணுற கெப்பாசிட்டி அது எல்லாமே வந்து ஷோகேஸ் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாமே வச்சு பார்க்கும்போது டாடா ஹேரியர் பார்த்தீங்கன்னா டாடா ஆரியா இந்த மாதிரியான காருக்கு ஈக்குவலான ஆஃப் ரோடிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குன்னு நம்பலாம். டிரைவ் மோட்ஸ் பற்றி பார்க்க போனால் நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி 6 டெரைன் மோட்ஸ் உண்டான ஆப்ஷன் இதில் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் ஈக்கோ, நார்மல், ஸ்போர்ட், அதுக்கப்புறம் பூஸ்ட் மோடுக்கான ஆப்ஷன் இந்த காரில் வந்து கிடைக்கும். ஆஃப் ரோட் ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இதில் டிரான்ஸ்பரன்சி மோடு வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒரு எக்ஸ்ட்ரா செல்லிங் பாயிண்ட்டும் கூட. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோட் க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. ராக் கிரால் மோடுன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு மோட் நமக்கு இதில் வந்து கிடைக்குது. இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டிரைவிங், அதாவது ஆன் ரோட் அண்ட் ஆஃப் ரோட் டிரைவிங் வந்து கம்ப்ளீட்டாக வந்து என்ஹான்ஸ் பண்ணும். நெக்ஸ்ட் இந்த காரோட பிளாட்ஃபார்ம் பற்றி பார்க்க போனால் இதை பற்றி நான் சொல்லவே வந்து தேவையில்ல. டாட்டாவே வந்து அவங்களோட மார்க்கெட்டிங் டேர்ம்ஸ் மூலமாக எல்லாத்தையும் நம்மளுக்கு வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அந்த பிளாட்ஃபார்மோட ஸ்டிஃப்னஸ் ஆகட்டும், அந்த பிளாட்ஃபார்மோட ஸ்டெபிலிட்டி, அந்த பிளாட்ஃபார்மோட பில்ட் குவாலிட்டி எல்லாத்தையுமே வந்து டாட்டா ஒரு சில மார்க்கெட்டிங் ஐடியாஸ் மூலமாக வந்து நம்மளுக்கு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அந்த 1.5 டன் லோட் பியரிங் கெப்பாசிட்டி ஆகட்டும், அதுக்கப்புறம் அந்த ஷாஷியை கம்ப்ளீட்டாக கட்டி தொங்க விட்டு அதோட ஸ்டிஃப்னஸ் ப்ரூவ் பண்ணதாகட்டும், டாடா ஹேரியர் ஈவியோட வெயிட்டை கம்பேர் பண்ணும்போது 10 டைம்ஸ் அதிக வெயிட் உள்ள 8x8 வீல்ட் ஆர்மர்டு பிளாட்ஃபார்மை புல் பண்ணதாகட்டும், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டாட்டாவோட அந்த 5 ஸ்டார் பில்ட் குவாலிட்டி பிளஸ் அந்த பிளாட்ஃபார்ம் ஸ்டிஃப்னஸோட ஸ்வீட்னஸ் வந்து நம்மளுக்கு காமிச்சிருக்கு அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். இதனால என்ன ஆடான அட்வான்டேஜ் நமக்கு வந்து கிடைக்கும்னா டாடா ஹேரியர் ஐசி இன்ஜினை கம்பேர் பண்ணும்போது டாடா ஹேரியர் ஈவியோட ஆஃப் ரோட் எபிலிட்டிஸ், ஹை ஸ்பீட் ஸ்டெபிலிட்டி இது எல்லாமே நம்மளுக்கு வந்து டாப் நாச்சில் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் இந்த டாடா ஹேரியர் ஈவியோட இன்டீரியர், டாடா ஹேரியர் ஐசி இன்ஜினில் என்ன பார்த்தோமோ அதே மாதிரி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் 2 சீட்ஸுமே எலக்ட்ரானிக் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் நமக்கு வந்து கிடைச்சிரும். அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், இன்ஃபோடைன்மெண்ட் ஸ்க்ரீன் எல்லாமே வந்து நம்மளுக்கு டிஜிட்டலைஸ்டு சிஸ்டம்ல வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் என்ன இம்ப்ரூவ்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த இன்ஃபோடைன்மெண்ட் ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட OLED சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 14 இன்ச் செக்மெண்ட்டில் நமக்கு வந்து கிடைக்கும். ஒரு பெஸ்ட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குற மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. மற்றபடி அந்த கன்சோல் டைப் அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டாடா ஹேரியர் ஐசி இன்ஜினில் என்ன பார்த்தீங்கன்னா அதே தான். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் இன்டெல் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் பார்க்க போனால் நம்மளுக்கு ஐஆர்விஎம்ஸ்க்கான ஃபங்க்ஷனாலிட்டி ஃபுல்லாமே எலக்ட்ரானிக் ஐஆர்விஎம்ஸ் வந்து கிடைக்குது. இது வந்து நம்மளுக்கு டேஷ் கேமாகவும் நமக்கு வந்து ஃபங்க்ஷன் ஆகும். ஃப்ரண்ட் அண்ட் ரியர் டேஷ் கேம் வித் ரெக்கார்டிங் ஃபங்க்ஷனாலிட்டியோட நம்மளுக்கு இந்த டாடா ஹேரியர் டாட் டிவியில் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபைனலாக இந்த டாடா ஹேரியர் ஈவியோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் டிரைவிங் கன்வீனியன்ஸ் ஃபீச்சர் வந்து பார்த்துருவோம். பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்க்க போனால் நான் சொல்லவே தேவையில்ல. அண்டர் 6.2 செகண்ட்ஸ் 0 to 100 கிலோமீட்டர் அச்சீவ் பண்ணுற ஒரு ஸ்போர்ட்டியரான எஸ்யூவின்னு பார்த்தீங்கன்னா டாடா ஹேரியர் ஈவி 506 நியூட்டன் மீட்டர் டார்க் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அபவுட் 250 bhp பவர் நமக்கு வந்து கிடைக்குது. சிங்கிள் மோட்டர் அண்ட் டுவல் மோட்டர் செட்டப்ல நமக்கு இதில் வந்து கொடுத்துருக்காங்க. பேட்டரி பேக் பற்றி பார்க்க போனால் 65 and 75 கிலோவாட் அவர் பேட்டரி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. கிளைம் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 625 கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு வந்து கிடைக்கும். டாடா என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா அபோவ் 500 கிலோமீட்டர் ரேஞ்ச் கண்டிப்பாக இந்த கார் வந்து கொடுக்குன்னு கிளைம் பண்ணுறாங்க. இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் கெப்பாசிட்டி பற்றி பார்க்க போனால் நமக்கு இதில் 120 கிலோவாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. நார்மலாக ரியல் வேர்ல்ட் சிச்சுவேஷன்லாம் கண்டிப்பாக இந்த 120 ஸ்பீடு நம்மளால வந்து அட்டைன் பண்ண முடியாது. பட் கேப்பபிலிட்டி இருக்குன்னு சொல்லி டாடா வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் 15 மினிட்ல வந்து பார்த்தீங்கன்னா 250 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான ஃபாஸ்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டிஸ், அதுக்கப்புறம் அந்த ஈவியோட பெர்ஃபார்மன்ஸ் என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாமே நமக்கு இதில் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்
டிரைவர் கன்வீனியன்ட் ஃபீச்சர் பற்றி பார்க்கும்போது அது லெவல் 2 ஏடா சிஸ்டம் நமக்கு வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட் ஆட்டோ பார்க்கிங் சிஸ்டம் நமக்கு இதில் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வெஹிக்கிள்க்கு வெளியில் கீ யூஸ் பண்ணி இந்த கார் வந்து பார்க் பண்ணிக்கலாம். வெஹிக்கிள் உள்ள இருந்தும் பார்க்கிங் ஸ்லாட்டை சூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக அந்த காரை வந்து பார்க் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்டாக காரே கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு அழகாக காரை உங்களுக்கு வந்து பார்க் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரிவர்ஸ் அசிஸ்ட் ஒரு புது ஃபீச்சர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபீச்சர் என்ன பண்ணுன்னா, நீங்கள் ஏதாச்சும் குறுகலான இடத்துல ஸ்ட்ரைட்டாக நீங்கள் வந்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் அதே இடத்துல பின்னாடி வரணும்னா காரே உங்களுக்கு வந்து அசிஸ்ட் பண்ணி கொடுக்கும். அதாவது நீங்கள் டிராவல் பண்ண 30 மீட்டரில் ஸ்டேரிங்கோட கண்ட்ரோல் நீங்கள் எந்த மாதிரி வந்து பண்ணீங்க, அதுக்கப்புறம் அந்த சரௌண்டிங் சுச்சுவேஷன் எந்த மாதிரி இருக்குது, அது எல்லாத்தையுமே வந்து மிஷின் லேர்னிங் மூலமாக புரிஞ்சு வச்சுக்கிட்டு அழகாக காரே வந்து நம்மளுக்கு சேஃபாக ரிவர்ஸ் எடுத்து கொடுக்கும். பிகினர் அண்ட் இன்டர்மீடியட் டிரைவர்ஸ்க்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சராக வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். கம்ப்ளீட்டாக ஒரு அண்டர் 30 லேக் செக்மெண்ட்டில் டாப் நாச்சான ஃபீச்சர்ஸோட இந்த டாடா ஹேரியர் EV வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன ஓவர்வியூ இந்த வீடியோ மூலமாக நான் வந்து கொடுத்தேன். ஏதாவது டீலர் அப்ரோச் பண்ணி வெஹிக்கிள் நம்மளுக்கு கண்டிப்பாக கையில் கிடச்சதுக்கப்புறம் டீட்டெயிலான ரிவ்யூஸ் கண்டிப்பாக வந்து பார்ப்போம். டிரைவ் ரிவ்யூ, இன்டீரியர் ரிவ்யூ, எக்ஸ்டீரியர் ரிவ்யூ, அதை பற்றி எல்லாமே நம்ம வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு நம்புறேன். இதே மாதிரியான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.